शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। तत्तो गुरोश्चरणयोर्निकटे निवासान् नारायणप्रणतस्य निरन्तरायः शारीरकार्थ विषयावगतिप्रधानं संक्षेपकः प्रकरणं करवाणि हृष्यन् शक्तो गुरोश्चरणयोर्निकटे निवासान् नारायणस्मरणतश्च निरन्तरायः शारीरकार्थविषयावगतिप्रधानं संक्षेपतः प्रकरणं करवाणि हृष्यन्। अहं प्रकरणं करवाणि, अहं நான் பிரகரணம் கரவாணி. இந்த பிரகரண கிரந்தத்தை ஆரம்பிக்க போறேன். அகம் இமம் பிரகரண கிரந்தம் கரவாணி ஹிருஷ்யன் கரவாணி. அகம் பிரகரண கிரந்தம் ஹிருஷ்யன் கரவாணி. ஹிருஷ்யன்னா சந்தோஷத்தோட, சந்தோஷிச்சுண்ட, சந்தோஷம் அனுபவன். ஹிருஷ்யன் ஹர்ஷன்னா சந்தோஷம். ஹிருஷ்யன் ஹிருஷ்யந்தௌ ஹிருஷ்யந்தா, இப்படி ரூபங்கள் வரும். சந்தோஷத்தை அனுபவிச்சுண்டு பண்றேன். எப்படி? சங்கேபத கரவாணி, சுருக்கமா பண்றேன். அப்புறம் எல்லாமே இது சாரீரகார்த்த விஷயாவகதி பிரதானம் பிரகரணம். பிரகரணத்துக்கு ஒரு விசேஷம். எப்பேற்பட்ட பிரகரணம்? கீதృశம் பிரகரணம் இது சேத் शारीरकार्थ विषयावगति प्रधानं प्रकरणं. शारीरकस्य अर्थः, शारीरकस्य अर्थविषयः, तस्य अवगतिः तत्प्रधानं. शारीरकं न शारीरकसूत्रभाष्यं, ब्रह्मसूत्रभाष्यं, शारीरकभाष्यं. அந்த शारीरकத்தினுடைய अर्थ विषयங்கள், अर्थम विषयश्च, अर्थம்னா பிரயோஜனம், விஷயம்னா அதனுடைய பிரதிபாத்திய விஷயம். शारीरकस्य अर्थश्च विषयश्च शारीरकार्थ विषयौ. शारीरक भाष्यத்தினுடைய, சூத்திரத்தினுடையும் பாஷ்யத்தினுடைய பிரயோஜனமும் விஷயமும், அதனுடைய அவகதி. அவகதினா தெரிஞ்சுக்கிறது, ஞானம். அவகதி பிரதானம், அந்த அவகதியே பிரதானமா வச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த பிரகரணம். அப்போ இந்த அபிப்பிராயத்தில் எப்படி விக்கிரகம் சொல்றது? சாரீரகஸ்ய அர்த்த விஷயௌ சாரீரகார்த்த விஷயௌ சாரீரகார்த்த விஷயயோ அவகதி சாரீரகார்த்த விஷயாவகதி அவகதிரேவ பிரதானம் யஸ்ய தத். அந்த அவகதியே பிரதானமா இருக்கக்கூடியது எது? இந்த பிரகரணம். அப்பேற்பட்ட பிரகரணத்தை பண்ண போறேன். யாரு? நான் பண்ண போறேன். கரவாணின்னு இருக்கு இல்லையா? நான் என்ற கர்த்திரு பதத்துக்கு விசேஷனம் சக்தோ சக்தா அகம். நான் சக்தனா இருக்கேன் அதை பண்றதுக்கு. எனக்கு முடியுமோ இல்லையோ சந்தேகம் இல்லை. இப்ப சக்தனா இருக்கேன் என்ற கான்பிடன்ஸ் காமிக்கிறது. அந்த கான்பிடன்ஸ் வர்றதுக்கு என்ன காரணம்? குரோ சரணையோர் நிகட்டே நிவாசா. ரெண்டு காரணம். ஒண்ணு குரு சரணையோர் நிகட்டே நிவாசா. இந்த குருவினுடைய சரணையோர் நிகட்டே, பாததலத்துல, சரணையோர் நிகட்டே, சரண சந்நிதௌ, குரோஹோ குருநாதருடைய சரணையோஹோ பாதையோஹோ நிகட்டே சமீபம் நிவாசா. அந்த சேவிச்சுண்டு நிக்கிறதுனால ஒண்ணு. இன்னொன்னு நாராயண ஸ்மரணதச்ச, பகவத் ஸ்மரணத்தினாலேயும் நிரந்தராய. அந்தராயோ நாம விக்னஹ. अंतरायो नाम विघ्न अंतरायम சொன்னா விக்னம் அர்த்தம் निरंतराय
நிர்கதா அந்தராய யஸ்மாத் சக நிரந்தராய, யாருவரில் நின்ற அந்தராயங்கள் விக்னங்கள் எல்லாமே விட்டு போயிருக்கோ அப்பேற்பட்ட நான். அதுக்கு காரணம் என்ன? ரெண்டு காரணம். ஒன்று நாராயண ஸ்மரணம், இன்னொன்று குரு அனுகிரகம், குருவினுடைய அனுகிரகம். அப்ப எந்த சந்தேகம் இருந்தாலும் உடனே கேட்கலாம் இல்லையா? குரு சரணே நிவாசா நிகடே நிவாசா கிரந்தம் பண்ணும் பொழுது அப்பப்போ சந்தேகம் வருதா இருந்தால் உடனே கேட்டு நிவர்த்தி பண்ணிக்கலாம். அதனால விக்னங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால சக்தகா, நான் இது பண்றதுக்கு சமர்த்தனா இருக்கேன்னு நினைச்சுட்டு பண்ண ஆரம்பிக்கிறேன் என்ற அர்த்தம். சக்தோ குரோ சரணையோர் நிகடே நிவாசாத் நாராயண ஸ்மரணதச்ச நிரந்தராய சாரீரகார்த்த விஷயாவகதி பிரதானம் சங்கேபத பிரகரணம் கரவாணி திருஷ்யன் திருஷ்யன் கரவாணி. அடுத்தது பதவாக்கியமான நிபுணா நிபுணம் விமர்சன்விதம் பிரகரணம் மனசா குணதோஷ நிர்ணய நிமித்ததையா பிரதிதாஹி பண்டித ஜனா ஜகதி பதவாக்கியமான நிபுணாக. அங்க விசர்க்கம் இருக்கு, ஆனா அது லோபம் வந்திருக்கு, இல்லைன்னு நினைக்க கூடாது, பகுவச்சனம் அது. பதவாக்கியமான நிபுணாக நிபுணம் விமர்சந்து இதம் பிரகரணம் மனசா குணதோஷ நிர்ணய நிமித்ததையா பிரதிதாக ஹி பண்டித ஜனாக ஜகதி. இப்படி பதங்கள் இருக்கு. என்ன அர்த்தம்? பதவாக்கியமான நிபுணாக பண்டிதாக, பதவாக்கியமான நிபுணர்களா இருக்கக்கூடிய பண்டித ஜனங்கள். பதவாக்கியமானம் அது என்ன? பதசாஸ்திரம், வாக்கியசாஸ்திரம், மானசாஸ்திரம், பிரமாண சாஸ்திரம். முக்கியமான 3 சாஸ்திரங்கள். நம்ம வேதாந்த சாஸ்திரத்துக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய 3 சாஸ்திரங்கள்: வியாக்கரணம், நியாயம், மீமாம்சை. இப்பேற்பட்ட சாஸ்திரங்கள் எல்லாம் உபாய சாஸ்திரம் சொல்றது. அந்த சாஸ்திரத்தினுடைய சம்பிரதாயங்கள் தெரிஞ்சாதான் இந்த வேதாந்த சாஸ்திரத்தில் திருடமான பாண்டித்யம் அடைய முடியறதுங்கிறது பிரசித்தம். அதனால இந்த வியாக்கரண சாஸ்திரத்துக்கு பதசாஸ்திரம்னு பெயர். என்ன காரணம்? பதத்தினுடைய சம்ஸ்காரத்தை பண்றதுனால எது சாது பதம் எது அசாது பதம் என்ற விவேகம் கிடைக்கிறதுக்கு தேவையான அந்த நியமங்களை காமிச்சு பத சம்ஸ்காரத்தை ஏற்படுறதுக்காக சாது பதத்தை நிர்ணயம் பண்றதுக்கு வந்திருக்க இந்த வியாக்கரண வந்திருக்கக்கூடிய சாஸ்திரம் வியாக்கரண சாஸ்திரம். அதனால அதுக்கு பதசாஸ்திரம்னு பேர். அப்புறம் வாக்கிய சாஸ்திரம். வாக்கிய சாஸ்திரம்னா மீமாம்சா சாஸ்திரம். என்ன அந்த காரணம்? வாக்கிய சாஸ்திரம் சொல்றதுக்கு என்ன காரணம்? கிமர்த்தம் வாக்கிய சாஸ்திரம் இத்தியுச்சதே? வாக்கிய தாத்பரிய நிர்ணாயக நியாய வியுத்பாதனா. பல தடவை சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு வாக்கியத்தினுடையும் தாத்பரியார்த்தம் என்ன என்ற சந்தேகம் ஏற்படும் பொழுது அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்றதுக்கு நியாயங்கள் தேவைப்படுறது. நியாயங்கள்னா நியாயசாஸ்திரத்துல நியாயங்கள் இல்லை, இது தனி நியாயங்கள். வாக்கியத்தினுடைய சென்டென்ஸ் மீனிங், பிரகரணார்த்தம், வாக்கியார்த்தம், வாக்கியத்தினுடைய அர்த்தம், கான்டெக்ஸ்ட், பிரகரணார்த்தம், அவாந்தர பிரகரணார்த்தம், மகா பிரகரணம், இதெல்லாம் பல விஷயங்கள் வருது இல்லையா? அதெல்லாம் டவுட்ஃபுல்லா இருக்கும் பொழுது, சந்தேகம் ஏற்படும் பொழுது கதம் தஸ்ய நிர்ணய கர்த்தவியம் தத்திர நியாயாக அபேட்சிதாக. வாக்கிய தாத்பரிய நிர்ணாயக நியாயாக. இந்த நியாயங்களை முதல் அந்த நியாயங்களே என்ன சொல்றது, அந்த நியாயங்களே சும்மா சொன்னா போராது. அது எப்படி அந்த நியாயம் பிரவர்த்திக்கிறது, அங்கே அந்த நியாயம் மூலமா எப்படி நிர்ணயத்தை கொண்டு வர முடியும் என்ற விஷயம் முதல் டிஸ்கஸ் பண்றது ஜைமினி. அவ எடுக்கக்கூடிய வாக்கியங்கள் எல்லாம் கர்மகாண்ட வாக்கியங்களா இருக்கலாம். இருந்தாலும் அந்த அந்தந்த வாக்கியங்களே எடுத்துட்டு அந்த இடத்துல காமிக்கக்கூடிய நியாயங்கள் எல்லா இடத்திலும் உபயோகப்படுறது. அப்பேற்பட்ட சாஸ்திரம் மீமாம்சா சாஸ்திரம். அதனால அதுவும் நமக்கு உபயோகப்படுறது. வேதாந்த வாக்கிய தாத்பரிய நிர்ணயம் பண்ண வேண்டியது பண்ணாதானே இது பிரமாணம். இது இந்த சித்தாந்தத்துக்கு அடிப்படையா இருக்கக்கூடியது வேதாந்த வாக்கியங்கள்.
அந்த வாக்கியம் மூலமா இப்படி ஒரு சித்தாந்தம் இருக்குன்னு காமிச்சால் ஏன் அப்படிதான் அர்த்தம் பண்ண, இன்னும் வேற விதமா அர்த்தம் இருக்கக்கூடாதான்னு கேட்டால் கண்டிப்பா அந்த மீமாம்சா நியாயம் மூலமா அதை ப்ரூவ் பண்ண வேண்டியதா போயிடும். இல்லைன்னா அதுதான் அர்த்தம் சொன்னா ஆகாது. ஏன் அப்படி, எப்படி, என்ன காரணம், இப்படி இருக்கலாமே கேட்டா இல்லை அப்படி கிடையாது, இப்படிதான் சொல்லணும் என்றத சும்மா நம்மளுடைய ஒரு சம்பிரதாய பரம்பரையை ஸ்ரத்தை இருக்கிறனால இப்படிதான் சொன்னா அதனால நிற்காது. அப்போ அந்த வாத விவாதங்கள் நடக்கும் பொழுது மீமாம்சா சாஸ்திரத்தை ஆசிரியச்சுட்டு அந்த முடிவு எடுக்கிறது. அதனால இந்த மீமாம்சா சாஸ்திரம் இதுக்கு உபயோகப்படுது. அது மட்டும் இல்ல, மீமாம்சா சாஸ்திரத்துல சொல்லக்கூடிய நியாயங்களுக்கு என்ன விசேஷம்னா, இந்த நியாயங்கள் எங்க ஏற்பட்டிருக்கு பார்த்தா அந்த கர்மகாண்ட வாக்கியங்களோட சம்பந்தப்பட்டிருக்கு இந்த நியாயங்கள். கர்மகாண்ட வாக்கியங்கள்னா முக்கியமா யாக விதிகள், ஜோதிஷ்டோம யாகம், தேசபூர்ணமாச யாகம், அக்னிஹோத்திரம், இந்த மாதிரி யாக விதி வாக்கியங்கள் இருக்கு. அந்த விதி வாக்கியங்களுடைய அர்த்தத்தை முடிவு பண்றதுக்கு இந்த நியாயங்கள் அமைஞ்சிருக்கு. இந்த நியாயம் மூலமா அந்த வாக்கியத்தை சிரமப்பட்டு அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம் நிர்ணயம் பண்ணும் பொழுது இந்த அர்த்தம் இப்படிதான் எடுக்கணுமா என்றது நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுறதுக்கு இது வாய்ப்பே இல்லை. என்ன காரணம், அப்படி அந்த அனுஷ்டானம் நடந்துட்டு இருக்கு இந்த பக்கத்துல. நான் என்ன சொல்றது புரியுதா? மீமாம்சா சாஸ்திர வாக்கியங்கள், மீமாம்சா சாஸ்திரத்தில் உதாரணமா இருக்கக்கூடிய வாக்கியங்கள் எல்லாம் அனுஷ்டான சம்பந்தமா இருக்கு, அனுஷ்டான சம்பந்தத்தோட இருக்கக்கூடிய வாக்கியங்கள். இந்த வாக்கியங்கள் மூலமா எந்த அர்த்தம் கிடைக்கிறதோ அதுதானே இங்க அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்காரு யாஜ்ஞிகால். யாஜ்ஞிகால் மீமாம்சை தெரிஞ்சுட்டு அனுஷ்டானம் பண்றது சொல்ல முடியாது எல்லாரும். சில பேர் அங்கேயும் பண்டிதாளா இருக்கலாம், ஆனால் மீமாம்சா சாஸ்திரங்கள் எல்லாம் அப்படியே மனசுல வச்சுட்டு அனுஷ்டானம் பண்றது சொல்ல முடியாது. அவன் ஒரு அனாதி பரம்பரையா உபதேச பிரகாரமா இப்படிதான் பண்ணணும் என்ற ஒரு 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 உபதேசம் இருக்கு. அது வச்சுட்டு அப்படி ஒரு சிஸ்டமா பண்ணிட்டு இருக்கான். ஒரு 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 ரிச்சுவல், ஒரு ஃபார்ம் இருக்கு இல்லையா, அதுக்கு இப்படிதான் பண்ண, இதுக்கப்புறம் இதுக்கு எந்த கர்மவா பார்த்தாலும் இப்படி ஒரு இது இருக்கும். இதுக்கு என்ன பிரயோக விதின்னு பேர். எப்படி அந்த பிரயோகத்தை பண்றது என்று நமக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம எந்த ஒரு வைதிக கர்மாவை பண்றதா இருந்தாலும் அதுக்கு ஒரு தனி கிரமம் இருக்கு. அந்த கிரமத்துல தான் பண்ணணும், வேற விதமா இஷ்டப்படியா பண்றது இல்லை. இந்த கிரமங்கள் எல்லாம் எப்படி வந்தது? நான் சுயமா நம்ம மீமாம்சா சாஸ்திரம் தெரிஞ்சுட்டு பண்றதா இல்லையே. அதுக்கு வாக்கியங்கள் இருக்கு, நமக்கு தெரியும். ஒருவேளை எந்த வாக்கியம் தெரியாது, ஏதோ ஒரு வாக்கியம் இருக்கணும், இப்படி விதிக்கக்கூடிய ஏதோ ஒரு வாக்கியம் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அது எனக்கு தெரியறதா இல்லையா அது வேற விஷயம். ஆனால் அந்த வாக்கியம் மூலமா இப்படிதான் பண்ற வழக்கம், இப்படிதான் சொல்றது, இப்படிதான் பண்ற வழக்கம், அந்த ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்றது இல்லை. ஆனால் இது யாதிருச்சிகம் இல்லை. அது அந்த ஆப்டா அந்த மீமாம்சா நியாயங்கள் அங்க சமன்வயிக்கிறது. அது நம்மளால அதை பார்க்க முடியும். நம்ம வாக்கியார்த்த கோஷ்டியில நிஷ்கிருஷ்டமா அந்த வாக்கிய நியாயங்கள் எல்லாம் பரிசீலனம் பண்ணி அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை நிர்தாரணம் பண்ணி அங்க யஜ்ஞசாலையில் போய் பாருங்க, அப்படியே நடக்கிறது. அதனால என்ன தெரியுது, இப்படி சிரமப்பட்டு அந்த ஒவ்வொரு நியாயத்தையும் எடுத்துட்டு அந்த வாக்கியத்திலிருந்து அர்த்தத்தை வெளியில் எடுக்கும் பொழுது அது சரி, இப்படிதான் அர்த்தமா என்றத இந்த நியாயம் பிரவர்த்திச்சா கிடைக்கிற அர்த்தம் இதுதான். ஆனால் அதுக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுறது. என்ன காரணம், அப்படி அனுஷ்டானம் பார்க்க முடியுது. இந்த நியாயங்கள் தெரியாமலே அனுஷ்டானம் அப்படி இருக்கு, அதுதான் விசேஷம். இந்த நியாயங்கள் தெரிஞ்சு அனுஷ்டானம் பண்றதா இல்லை, இந்த நியாயங்கள் தெரியாமலே ஒரு அனாதி பரம்பரையா அந்த அனுஷ்டானம் இந்த பக்கத்துல நடந்துட்டு இருக்கு, விசாரம் இந்த பக்கத்துல நடந்துட்டு இருக்கு. அப்படிதான் எல்லா காலத்தும் அப்படிதான். பண்டிதா விசாரம் பண்ணக்கூடிய மகா பண்டிதா அனுஷ்டானத்துக்கு போறதில்லை, அனுஷ்டானம் பண்றதா விசாரத்துக்கு வராது. அவ ஏதோ வாக்கியார்த்தம் விசாரமோ ஏதோ நடக்கிறது, அவ்வளவுதான். இப்படிதான் பண்றத நமக்கு அவ்வளவுதான் தெரியும், அப்படி பண்ணிருக்கான். எப்படி நடக்கிறதோ நமக்கு தெரியாது. வாக்கியத்தோடைய அர்த்தம் விசாரம் பண்றதா இருந்தா இப்படிதான் இங்க நடக்கும். இது ரெண்டும் சேரதில்லைன்னா ரெண்டும் தெரிஞ்ச వ్యక్తిகள் ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப விரளமா இருக்கும். இருந்தாலும்
அது ரெண்டும் அனாதி பரம்பரையா நடக்கக்கூடிய இந்த விசாரமும் அதுவும் சேர்ந்து ஒரே மாதிரி போறது. ஏதோ ஒரு கொஞ்ச இடத்துல தான் வித்தியாசமா இருக்கும். விசாரம் வேற மாதிரி இருக்கு, அனுஷ்டானம் வேற மாதிரி இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அது அனுஷ்டானத்திலும் ஒருவேளை அந்த உபதேசத்துல ஏதாவது கொஞ்சம் அஷ்டரத்தை மூலமா கூட வந்திருக்கலாம் இல்லையா, இருந்தாலும் ஆல்மோஸ்ட் சேமா இருக்கு. அதனால இந்த வாக்கிய தாற்பரிய நிர்ணாயக நியாயங்கள் அங்க பரீட்சை பண்ணும் பொழுது அது ஒரு லெபோரட்டரி மாதிரி. ஏன்னா அந்த நியாயம் பிரவர்த்திக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய அர்த்தம் சரியா என்றது பரீட்சை பண்ண முடியும், அனுஷ்டானத்தை பார்த்தா தெரியும். அப்பொழுது அந்த நியாயத்துல நமக்கு ஒரு விசுவாசம் ஏற்படுறது. இந்த தாற்பயம் இந்த நியாயம் மூலமா அர்த்தம் நிர்ணயம் பண்ணும்பொழுது இப்படிதான் வரும் என்றது அது நமக்கு வேதாந்தத்துக்கு உபயோகப்படுறது. என்ன காரணம்? வேதாந்தத்துல அனுஷ்டான சம்பந்த விஷயம் இல்லை, அனுஷ்டான சம்பந்த விஷயம் இல்லை, சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. இது தத்துவ விசாரம். அதனால இது பரீட்சை பண்ண முடியாது. பிரம்ம தத்துவம் இப்படியா, வாக்கியத்திலிருந்து இப்படி கிடைக்கிறது, என்ன நம்மளுடைய அனுபவம் என்ன அப்படி யோசிக்க முடியுமா? முடியவே முடியாது. அனுபவம் எப்போ வருது? அனுபவம் எப்போ வருது? பிரம்மஸ்வரூப அனுபவம் இப்போ வருது இல்லை. அப்ப விசார திசையில அனுபவம் இல்லை, விசார திசையில அனுபவம் இல்லை. அதனால வேதாந்த வாக்கியத்தினுடைய தாத்பரியார்த்தம் இதுதான் சொல்லும்போது சொல்லும்போது அது மீமாம்சா நியாயம் மூலமா கிடைச்சாலும் அந்த அர்த்தம் அப்படியோ என்றது அனுபவம் மூலமா நம்மளால ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன்னா விசார காலத்துல அனுபவம் கிடையாது. ஆனா அங்க அப்படி இல்லை, விசார காலத்திலே அனுபவம் இருக்கு. யஜ்ஞசாலையில் போய் பார்க்கணும், அவ்வளவுதான். என்ன பண்றது பார்த்தா புரியுது இல்லையா? அதனால அப்பேற்பட்ட மீமாம்சா நியாயங்கள் மூலமா எந்த அர்த்தம் கிடைக்கிறதோ அந்த அர்த்தம் தான் வாக்கியத்தினுடைய தாற்பரியார்த்தம் என்றது தெரிஞ்சுக்க முடியும். அதனால வாக்கிய சாஸ்திரம், அதுக்காக சொன்னேன் வாக்கிய சாஸ்திரம் தான் மீமாம்சா சாஸ்திரம். அதுக்கு மீமாம்சா சாஸ்திரம் பார்த்தா அது வேற யஜ்ஞத்தோ சம்பந்தப்பட்ட விசாரம். நமக்கு என்ன அங்க என்ன உபயோகம் நினைக்க கூடாது. யஜ்ஞத்தோடு நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கூட அந்த நியாயங்கள் உபயோகப்படுறது அங்கே மட்டும் இல்லை, இங்கே மட்டும் இல்லை. அதுவும் சொல்றேன், எந்த ஒரு வாக்கியத்துக்கு பிராமான்யம் நிச்சிதமா இருக்கு, ஆனால் இந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம் என்ன என்றதை யாருக்கிட்ட கேட்டு புரிஞ்சுக்க முடியாது. அந்த மாதிரி இடத்துல இந்த இப்படிதான் அர்த்தம் கொண்டு வரணும். இது வேற ஒரு பாஷையா இருந்தா கூட பல நியாயங்கள் உபயோகப்படுது. சார்வலௌகிகமான ஒரு என்ன சொல்றது, ஒரு குளோபல் வேலிடிட்டி இருக்குது, குளோபல் வேலிடிட்டி இருக்கு மீமாம்சா நியாயங்களுக்கு. அப்படிலாம் ரிசர்ச்ல நடந்துருக்கு. இப்போ ஆத்மிகான மத்திய ஆயிடுச்சு இல்லையா, பத வாக்கியம் மான நிபுணாக. மானம்னா நியாயசாஸ்திரம், பிரமாண சாஸ்திரம். நியாயசாஸ்திரத்தினுடைய வேலை என்ன? நியாயசாஸ்திரம் வேற, நமக்கு நம்ம நியாயசாஸ்திரம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏதோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது ஒரு பிரமாணம் மூலமா எப்படி அதை கொண்டு வரணும், பிரமாணங்களுடைய வியாபாரங்கள் எப்படி, அனுமானம்னா எப்படி வருவது, அனுமானத்தினுடைய ப்ராசஸ் என்ன, ஒரு அனுமானத்திலிருந்து அனுமதி எப்படி வருது, பிரத்யக்ஷ பிரமாணம்னா எப்படி இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பதார்த்தத்தை அதனுடைய சொரூபத்தை, அது பதார்த்த சொரூபம் வேற விதமா இருந்தா கூட அதை கரெக்டா ப்ரூவ் பண்றதுக்கும் அதை டிஸ்கஸ் பண்றதுக்கும் விவாதங்கள் நடக்கும் பொழுது எப்படி அதை ப்ரொசீட் பண்ணணும், தன்னுடைய பட்சத்தை எப்படி உபஸ்தாபனம் பண்ணணும், மற்றவருடைய பட்சத்தை எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்ல நமக்கு நியாயசாஸ்திரம் ரொம்ப ரொம்ப உபகாரகமா இருக்கு. ஒரு பிரமேயம் சித்திச்சால் அந்த பிரமேயத்தை எப்படி பரிஷ்காரம் பண்ணணும், பரிஷ்காரம்னா தெரியுமா, பரிஷ்காரம் பண்றது. இப்போ சயின்ஸ்ல ஏதாவது ஒரு 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 பினாமினன் தெரியறது, அது மூலமா ஒரு சித்தாந்தம் இது பண்ணும்பொழுது இப்படி இருக்குன்னு சொன்னா அதனால உபயோகம் இல்லை. அது ஒரு இக்குவேஷன் மூலமா காமிக்கணும் இல்லையா? அந்த இக்குவேஷன் மூலமா காமிக்க தெரியாதுன்னா அவரால் சயின்டிஸ்டா இருக்க முடியாது. நீ எது கண்டுபிடிச்சாலும் அது ஒரு இக்குவேஷன் மூலமா அதை வியவஸ்தாபனம் பண்ணணும். அந்த இக்குவேஷன் மூலமா வியவஸ்தாபனம் பண்ணாதான் அது ஒரு சயின்டிபிக் ப்ரூஃபா அதை எடுத்துக்க முடியும். அதுக்கு அன்வய வதிரேகங்கள் காமிக்கணும், எல்லாமே காமிக்கணும். நான் இப்படி கண்டுபிடிச்சிருக்கேன்னு ஒரு என்ன சொல்றது, உத்கோஷனம் பண்றதுனால அது நிற்காது. அது ப்ரூவ் பண்றது எதா இருந்தாலும் அது ப்ரூவ் பண்ணணும், ப்ரூவ் பண்ணி ஒரு இக்குவேஷன் மூலமா காமிக்கணும். அதுக்கு ஒரு தனி லாங்குவேஜ் தேவைப்படுறது. அந்த மாதிரி நமக்கு வேதாந்த சாஸ்திரத்தினுடைய பிரமேயம் வேற, நியாய சாஸ்திரத்தினுடைய பிரமேயம் இல்லை. இருந்தாலும்
நம்மளுடைய அத்வைத பிரமேயம் என்றது அத்விதீயத்துவம்னா என்ன, கிம் நாம அத்விதீயத்துவம் ஒருத்தர் கேட்கறதா இருந்தா பரிஷ்காரம் பண்ணலாம். ரெண்டு இல்லை என்ற அவஸ்தை, இது லௌகிக பாஷை. ரெண்டு இல்லைன்னு சொன்னா அது ஆகாது. என்ன ரெண்டு இல்லைன்னா என்ன, நிறைய மேல் கேள்வி வந்துட்டே இருக்கும். அப்ப நமக்கு அந்த தர்க்க பாஷை தேவைப்படுறது, சாஸ்திரிய பாஷைன்னு சொல்றது. அது ஒரு தனி லாங்குவேஜ். சம்ஸ்கிருதம் தெரியறதுனால அது படிச்சா ஆகாது, அது ஒன்றும் புரிஞ்சுக்க முடியாது. அப்பேற்பட்ட மானசாஸ்திரம். அப்போ பத வாக்கிய மான நிபுணா, இந்த மூணு சாஸ்திரங்களிலும் நிபுணராக இருக்கக்கூடியவர். அவ தானே மத்தியஸ்தர். இப்ப நான் வேதாந்த வாக்கியத்தை வச்சுட்டு இப்படிதான் வேதாந்த வாக்கியத்தினுடைய தாற்பயம் சொல்லும் பொழுது இன்னொருத்தர் அப்படி இல்லைன்னு சொன்னால் மத்தியஸ்தம் யார் பண்றது? பத வாக்கியமான நிபுணா. நீங்க சொல்லுங்க, இவர் சொல்றது கரெக்டா, நான் சொல்றது கரெக்டா? அவதான் மத்தியஸ்தர். பத வாக்கியமான நிபுணா நிபுணம் விமர்சந்து. நிபுணாக அதுல சாமர்த்தியம் இருக்கக்கூடியவர், சமர்த்தர். நிபுணம் விமர்சந்து, நல்லா நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணுங்க, ஒன்றும் விரோதம் இல்லை. நான் சொல்லக்கூடிய விஷயத்தை பதவாக்கியமான நிபுணராக இருக்கக்கூடிய நீங்கள் பண்டித ஜனங்கள் நன்னாவே கிரிட்டிசைஸ் பண்ணுங்க, எனக்கு எந்த விரோதமும் இல்லை. நிபுணம் விமர்சந்து. நிபுணம் என்றது கிரியா விசேஷனம். சுகம் சொபிதி. சொல்லும்போது சுகம் என்றது கிரியா விசேஷனம். சுகமா தூங்கிட்டு இருக்கேன் சொல்றது இல்லையா, தூங்கிட்டு இருக்கான், சுகம் சொபிதி. அந்த இடத்துல சுகம் என்றது கிரியா விசேஷனம். மந்தம் கச்சதி. மந்தம் என்றது கிரியா விசேஷனம். அது கிரியா விசேஷமா இருந்தால் தித்தியா விபக்தியில் வரும். நிபுணம் விமர்சந்து. விமர்சனம்னா கிரிட்டிசைஸ் பண்ணுங்க. இதம் பிரகரணம் மனசா, நன்னா புத்தியால, உங்களுடைய புத்தியினால விமர்சத்தை பண்ணுங்க. குணதோஷ நிர்ணய நிமித்ததையா. எதுக்குனால் குணதோஷ நிர்ணய நிமித்ததையா, குணத்தையும் தோஷத்தையும் நிர்ணயம் பண்றதுக்கு நிமித்தமா விமர்சனம் குருவது. விமர்சத்தை பண்ணுங்க. குணः कः वर्तते, दोषः कः वर्तते इत्ययं निर्णयः कर्तव्यः. इमं निर्णयं कर्तुं कः अत्र गुणः अस्ति अस्मिन् ग्रन्थे, कः दोषः वर्तते इति निर्णयं முடிவெடுக்கிறதுக்கு நிர்ணயம் கர்த்தும் பவந்தः நீங்கள் நிபுணம் நன்னாவே விமர்சனம் பண்ணுங்கள். பிரதிதாஹி பண்டித ஜனா ஜெகதி நிமித்ததையா பிரதிதாக. குணத்தையும் தோஷத்தையும் நிர்ணயம் பண்றதுக்கு சாமர்த்தியம் இருக்கக்கூடியவரா யாரு லோகத்தில் இருக்கா? இந்த பேர்பட்ட பண்டிதால் தான் இருக்கா. நகி வந்தியா விஜானாதி குருவியும் பிரசவ வேதனாம் இருக்கேன். அதுதான் வித்வானேவ விஜானாதி வித்வஜன பரிசிரமம். அவருடைய பரிசிரமம் எப்படி இருக்கு, எப்பேற்பட்ட பரிசிரமம் என்றது அப்பேற்பட்ட பரிசிரமம் பண்றவருக்கு தான் தெரியும், இல்லைன்னா தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அந்த மார்க்கத்திலாவது வந்திருக்கணும், அப்ப தெரியும். பிரசிதாஹி, பிரசிதான பிரசித்தாக பண்டித ஜனாக ஜெகதி. ஜெகத்தில் உலகத்தில். ஜெகதி இந்த சப்தமி ஏகவச்சனம். ஜெகதி ஜெகந்தி. ஜெகத் என்ற சப்தம், அதுக்கு சப்தமி ஏகவச்சனம். ஜெகதி ஜெகதோக ஜெகத்சு. உலகத்தில், இந்த உலகத்துல பண்டித ஜனாக ஹி பிரசிதாக. பண்டித ஜனங்கள் தானே பிரசித்தரா இருக்கக்கூடியவர். எதுக்கு, எந்த விஷயத்துல? குணதோஷ நிர்ணய நிமித்ததையா, குணத்தையும் தோஷத்தையும் நிர்ணயம் பண்றதுக்கு, பிரிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாமர்த்தியம் இருக்கக்கூடியவரா பிரசித்தரா இருக்கிறவர் பண்டித். இந்த மாதிரி பிரமாண வாக்கிய பதவாக்கிய பிரமாண நிபுணரா இருக்கக்கூடிய பண்டிதால் தானே பிரசித்தரா இருக்கார். அதனால நீங்கள் விமர்சத்தை பண்ணுங்கோ. வித்வாம்சோ எதி மம தோஷம் உத்கிரேயு யத்வா தே குணகணமேவ கீர்த்தயேயு துல்லியம் தத் பகு மனுதே மனோ மதீயம் கஷ்டம் தத் பத மனுதே யதாக மந்த. பாருங்க, வித்வாம்சோ எதி மம தோஷம் உத்கிரேயு கதையேயு வதேயு. அப்பேற்பட்ட வித்வான்கள்
மகான்கள், பதவாக்கியமான நிபுணராக இருக்கக்கூடிய மகான்கள் என்னுடைய கிரந்தத்தை நன்னா ஆலோடனம் பண்ணி, விமர்சனம் பண்ணி, விசாரம் பண்ணி, இதில் இப்படி எல்லாம் தோஷங்கள் இருக்கு, இதை ஏதாவது ஒரு வித்வான் சொல்றதா இருந்தால் எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை, அதனால மனசுக்கு கஷ்டம் ஒன்றும் இல்லை. இல்ல குணங்கள் இருக்குன்னு சொன்னாலும் சந்தோஷம், குணங்கள் இருக்குன்னு சொன்னாலும் சந்தோஷம், ரெண்டும் துல்லியம். அந்த விஷயத்துல எனக்கு ஒரு கவலையே இல்லை. ஆனா கவலை என்னன்னா, ஒன்றும் தெரியாதவா வந்து இதெல்லாம் எப்படி இதெல்லாம் தேவைப்படுறாவோ உபயோகமே இல்லையே அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் மனசு கஷ்டம் இல்லையே சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு. ஸ்லோகம் வித்வாம்சோ எதி மம தோஷம் உத்கிரேயு ஸ்பஷ்டம். வித்வாம்சா வித்வஜனங்கள் எதி மம தோஷம் உத்கிரேயு என்னுடைய தோஷங்கள் வித்வஜனங்கள் சொல்றதா இருந்தால் எத்வாத்தே குணகணமேவ கீர்த்தையோ இல்ல அவர் குணம் இதுல நிறைய குணங்கள் இருக்குன்னு சொல்றதா இருந்தாலும் துல்லியம் ஒரே மாதிரி, எனக்கு வித்தியாசம் இல்லை. தத் பகுமனுதே மனோமதியம் அவளுடைய அந்த ஒரு என்ன இது இருக்க காம்ப்ளிமெண்ட்ஸா இருந்தாலும் இல்லை அது நிந்தையா இருந்தாலும் கிரிட்டிசிஷன் எதா இருந்தாலும் அது அனுகூலமா இருந்தாலும் பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவா இருந்தாலும் அது என்னுடைய மனசை அதை ஏற்றுக்க முடியும், என்னால கிரகிக்க அதை எடுக்க முடியும், எனக்கு அதனால ஒன்றும் இது இல்லை. தத் பகுமனுதே அது பெரிய ஒரு விஷயமா நான் நினைச்சிட்டு இருக்கேன், கொசந்த தான் நினைக்கிறேன். தத் பகுமனுதே மனோமதியம் மதியம் மனஹா என்னுடைய மனசு அந்த விமர்சத்தை வித்வான்கள் தெரிஞ்சவர் பண்ணக்கூடிய விமர்சத்தை ரொம்ப 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 உத்கிருஷ்டமா நினைச்சுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சொல்ற கஷ்டம் தத் கலு கஷ்டம் தத் பத மனுதே யதாக மந்தா முட்டாள். மகான்கள் சொல்றது பார்த்துட்ட நானும் ஏதாவது சொல்லி ஆகாம் என்ற மனசுல வச்சுட்ட ஏதோ பலவலான்னு பேசுறதா இருந்தால் சங்கேப சாரீரகம் அப்படி இருக்கு இப்படி இருக்கு சொல்றதா இருந்தால் அது ஒரு சரியா தோணுது. கஷ்டம் கருதது அது ஒரு கஷ்டம், அது ஒரு ஹெல்த்தியா இல்லை. கஷ்டம் தத் பத மனுதே மதியம் மனஹா எது ஆஹ மந்தஹ எது ஆஹன வததி. மந்தன் சொல்றதா இருந்தா அது கஷ்டம். அப்புறம் மகாமஹிம்னாமபி யத் சிகீர்ஷதி ஸ்வபாவ சம்சுத்ததரம் திரோ யச நூனம் ஆச்சாதயிதும் பிரவர்த்ததே விவஸ்வதோ ஹஸ்ததலேன மண்டலம். அதுக்கப்புறம் மந்தனுக்காக சொல்றது, மந்தன் சொல்றது கஷ்டத்தை கொடுக்கறது சொல்றது இல்லையா, ஆனா இருந்தாலும் அது தடுக்க முடியாது நம்மளால, ஏதாவது சொல்லிட்டே இருப்பான், என்ன பண்ண முடியாது. ஆனால் அடுத்த க்ஷணம் யோசிக்கும் பொழுது ஒரு முதல் ஒரு கஷ்டமா இருக்கே மனசுக்கு தோன்றது, ஆனா அதுக்கப்புறம் அவரே விடுறது, என்ன எதுக்கு அப்படியெல்லாம் நினைக்கணும், ஏதாவது சொல்லட்டும் எனக்கு என்ன போச்சு இப்படி சொல்றது இல்லையா, அந்த ஒரு சென்ஸ்ல வர்றது ஸ்லோகம். என்ன காரணம்னா இப்ப மந்தால் விஷயம் தெரியாதவா எப்படி கிரிட்டிசைஸ் பண்றது என்றது யாராலையும் தடுக்க முடியாது. அப்படி எந்த விஷயத்திலும் எந்த மகானுடைய கிரந்தத்துக்கு மேலேயும் கண்டிப்பா சொல்லியிருக்கு. பகவத் பாதாளுடைய கிரந்தமா இருந்தாலும் நிறைய பேர் இது சரியில்லை சொல்லியிருப்போம், சொல்லிட்டே இருக்கு. ஆனால் அதனால அவருடைய உண்மையான யசஸ் இருக்க அதுக்கு ஒன்றும் வரலையே, அந்த மாதிரி நானும் நினைக்கிறேன். உண்மையான குணத்துக்கு எந்த ஒரு ஹானியும் ஏற்பட போறதில்லை, ஏதாவது சொல்றதா இருந்தா சொல்லட்டும் என்ற அர்த்தம். எப்படி கிடைக்கிற அர்த்தம் பாருங்க, இப்படி அர்த்தம் தெரிஞ்சுனா போறது, அந்த அர்த்தம் எப்படி அந்த ஸ்லோகத்திலிருந்து வெளியில் வருதுன்னு ஃபாலோ பண்ணணும், அப்பதான் அந்த விற்பத்தி வரும். மகாமஹிம்னாம் அப்படி எஸ் சிகீர்ஷதி ஸ்வபாவ சம்சுத்ததரம் திரோ யச. மகாமஹிம்னாம் அப்படி யஹ சிகீர்ஷதி ஸ்வபாவ சம்சுத்ததரம் திரஹ யசஹ பதங்கள். நூனம் ஆச்சாதயிதும் பிரவர்த்ததே, சஹ நூனம் ஆச்சாதயிதும் பிரவர்த்ததே விவஸ்வதஹ ஹஸ்ததலேன மண்டலம் பதம். என்ன சொல்றது, யஹன்னு ஆரம்பிக்கணும். யாரொருவன்
மகாமஹிம்னாமபி ஸ்வபாவ சம்சுத்ததரம் யசஹ திரஹ சிகீர்ஷதி. திரச்சிகீர்ஷதி, திரஸ்கரோதின்னு தெரியும் இல்லையா? திரஸ்காரம் என்றது சேர்ந்துதான் நமக்கு படிச்சு பழக்கம். திரஸ்காரம், திரஹ கரோதி, உண்மை அது ரெண்டு பதம். திரஸ்காரம் ஒரு பதம் இல்லை, திரஹான்னு ஒரு பதம், கரோதின்னு ஒரு பதம். காரம் திரஸ்கார, திரஸ்கரோதி. இவர் என்ன பண்ணியிருக்கார், திரஹம் என்ற இரண்டாவது பாதத்தில் இருக்க கரோதி சிகீர்ஷதி, சிகீர்ஷதி திரஸ்கரோதி என்ற மாதிரி திரச்சிகீர்ஷதி. திரஸ்கரோதின்னு என்ன அர்த்தம்? விடுறதுக்கு விருப்பப்படுறது. திரச்சிகீர்ஷதி, திரஸ்கர்த்தும் இச்சதி என்ற அர்த்தம். அப்படி சொல்றதுக்கு அந்த திரஹா என்ற பதம் இரண்டாவது பாதத்தில் கொண்டு வச்சிருக்கு. நான் அந்த விருத்தம் சரி பண்றதுக்கு, அதனால தப்பு ஒண்ணும் இல்லை. किं करोति तिरः चिकीर्षति, तिरश्चिकीर्षति. किं तिरश्चिकीर्षति? महामहिम्नामपि स्वभावसंशुद्धतरं यशः. யசகன புகழ். மகாமஹிம்னா பெரிய மகாத்மியம் இருக்கக்கூடிய மகான்கள். மகாமஹிம்னாம், மகான் மஹிமா ஏஷாம் தே மகாமஹிமானः. தேஷாம் ஷஷ்டி பகுவச்சனம். மகத்தா இருக்கக்கூடிய மகிமையோட உடையவர் மகாமஹிமான. அப்படி வரும் பதம். மகாமஹிமான, மகாமஹிம்ன, மகாமஹிம்னா, மகாமஹிமபியாம், மகாமஹிமபி, மகாமஹிம்னே, அப்படி ரூபங்கள் வரும். அதுல சக்தி ரூபம் எப்படி வரும்? மகாமஹிம்ன, மகாமஹிம்னோ, மகாமஹிம்னாம், ஷஷ்டி பகுவச்சனம். மகாமஹிமை இருக்கக்கூடியவர்களுக்கு அவருடைய அவருடைய அர்த்தம், அவருடைய யசஸ், புகழ், யசஸ். எப்பேற்பட்ட யசஸ்? ஸ்வபாவ சம்சுத்ததரம், ஸ்வபாவதா சம்சுத்ததரம். சம்சுத்தம், அதுல எந்த விதமான கலங்கமும் இல்லாமல் இருக்கக்கூடிய சுத்தமான யசஸ். அது எப்படி சுத்தமான யசஸ்? சுத்தமா கொண்டு வந்ததில்லை. ஸ்வபாவதா சுத்தம். ஆரம்பத்திலே அப்படியே இருக்கு. ஆரம்பத்துல வேற விதமும் சங்க வந்த அப்புறம் இல்ல அப்படி இல்லை முடிவெடுக்கிறது, அப்படி அந்த மாதிரி இல்லை. ஏதாவது ஒரு அகீர்த்தி அகீர்த்தி ஆரோபணம் பண்றதா இருந்தால் அப்புறம் கோர்ட்ல போகும். கோர்ட்ல போன அப்புறம் வாத விவாதங்கள் நடந்த அப்படி இல்லை இவர் சுத்தர் சொல்றது இல்லையா? அந்த மாதிரி இல்லை. அது ஒரு களங்கம் ஏற்பட்ட மாதிரி வந்தது. ஆனால் அப்படி கிடையாது, அதுக்கு அந்த களங்கம் இருக்கு என்று சொல்றதுக்கு இல்லை சொல்லி அந்த மாதிரி இல்லை. சுபாவது சம்சுத்ததரம் யசஹா, அப்பேற்பட்ட யசத்தை புகழை யஹா திரச்சிகீர்ஷதி, அந்த மாதிரி யசத்தை திரஸ்கர்த்தும் யஹா இச்சதி, அந்த யசஸ் அவருக்கு கிடையாதுன்னு காமிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு பிராக்டிஸ் பண்றதுக்கு யாரு விருப்பப்படாமோ அவன் என்ன பண்றா, அவனுக்கே தெரியாது என்ன பண்றான். அவன் நூனம் ஆச்சாதைதும் பிரவர்த்ததே விவஸ்வதோ ஹஸ்ததலேன மண்டலம். சஹா, அவன் விவஸ்வதா, சூரியன், சூரியனுடைய மண்டலத்தை கரதலேன ஆச்சாதைதும் பிரவர்த்ததே. எனக்கு பார்க்கறதுக்கு நான் அதை பார்க்கறதுக்கு நான் விருப்பப்படுறதில்லை. அவன் பார்க்காம இருப்பான், அவ்வளவுதான். மற்றவா எல்லாரும் பார்த்துட்டு இருக்கான் இல்லையா? இவன் பார்க்கலன்னா அவன் பார்க்கல, எவ்வளவுதான். எனக்கு என்னுடைய முன்னாடி அந்த சூரிய மண்டலம் எனக்கு எப்படி என்னுடைய கண்ணுக்கு தெரியாமல் மறைக்கிறதுக்கு முடியும். என்னுடைய கையால, என்னுடைய கைப்பிடி வச்சால் எனக்கு தெரியாத மாதிரி இருக்கும். எனக்கு தெரியாத உலகத்துல யாருக்கும் தெரியாதா? அவ்வளவுதான். நீ எப்படி இருக்கு, அவ்வளவுதான். மற்ற பேர் எல்லாம் பார்த்துட்டே இருக்கா இல்லையா? அதனால அந்த யசஸுக்கு ஒன்றும் ஹானி ஒன்றும் ஏற்படுறதில்லை. அது சொல்றார். மூலம் ஆச்சாதைதும் பிரவர்த்ததே விவஸ்வதோ விவஸ்வதா, விவஸ்வான் விவஸ்வந்தோ விவஸ்வந்தா, விவஸ்வந்தம் விவஸ்வந்தோ விவஸ்வதா, விவஸ்வதா விவஸ்வத்யாம் விவஸ்வத்வி, அப்படி சப்தம். இது ஷஷ்டி ஏகவச்சனம். விவஸ்வதா, விவஸ்வானுடைய, ஆதித்யனுடைய, சூரியனுடைய மண்டலம், மண்டலம் என்ற துதியா மண்டலத்தை ஹஸ்ததலேன, ஹஸ்ததலத்தினால, கரதலத்தினால, ஆச்சாதைதும் மறைக்கிறதுக்கு, பிரவர்த்ததே, அதுக்குதான் அவன் புறப்பட்டிருக்க ஆரம்பிச்சிருக்கான். அதனால ஒன்றும் பலம் கிடைக்கிறதில்லை. வியர்த்தம் ஆசியம். ஆச்சா, ஒரு ஸ்லோகத்தோட முடிக்கிறேன். 5 நிமிஷம் இருக்கு.
புருஷாபராத மலினா திஷணா நிரவத்திய சக்ஷுருதயாபி யதா ந பலாய பர்ச்சு விஷயா பவதி ஸ்ருதி சம்மதா ஸ்ருதி சம்பவாபி து ததாத்மனிதீ. விஷயத்துல கொஞ்சம் 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 ஆரம்பிக்கிறது மாதிரி இருக்கு. புருஷாபராத மலினா திஷணா நிரவத்திய சக்ஷுருதயாபி யதா ந பலாய பர்ச்சு விஷயா பவதி ஸ்ருதி சம்மதா ஸ்ருதி சம்பவாபி து ததா ஆத்மனிதீ. நம்மளுடைய ஆத்மஸ்வரூபம் சுத்தமாவே இருக்கு. இப்ப முன்னாடி சொன்ன விஷயத்துல ஸ்லோகத்துக்கு இன்னொரு திருஷ்டாந்தம் மாதிரி இருக்கு. என்ன, நம்மளுடைய ஆத்மஸ்வரூபம் இது எந்த ஒரு கலங்கவும் இந்த வரைக்கும் ஏற்படல, சுபாவ சம்சுத்தமா இருக்குது. அது அப்படியே இருக்கு. அந்த ஆத்மஸ்வரூபம் அப்படி இருக்குன்றது மட்டும் இல்ல, ஸ்ருதியும் வேத வாக்கியங்களும் அந்த ஆத்மஸ்வரூபத்தை அப்படியே போதிக்கிறதுக்காக வந்திருக்கு, அமைஞ்சிருக்கு. ஸ்ருதியும் வேற விதமா எங்கேயும் சொல்லல, அப்படியே சொல்லியிருக்கு. ஆனால் நம்மளுடைய புத்தி வேற விதமா இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு யாருக்கு பொறுப்பு இருக்கு? நமக்கு தான் பொறுப்பு இருக்கு. ஸ்ருதி சொல்றது உண்மையான சத்தியம் தத்துவமசின்னு இருக்கு. ஆனால் எனக்கு தத்துவமசின்னு பார்த்தா வேற விதமான அர்த்தம் புரியுது. இது யாருடைய தப்புனா என்னுடைய தப்பு. தத்துவமசியோட தப்பு இல்லை, ஆத்மஸ்வரூபத்துடைய தப்பும் இல்லை. ஆத்மஸ்வரூபம் அப்படியே இருக்கு. நகல்வயம் ஸ்தானோர் அபராதா எதேனம் அந்தோ நபஷ்யதி. அந்த குருடன் பார்க்கறது இல்லை என்றது அந்த ஸ்தானுடைய அபராதமா? ஸ்தானு இருக்கு, ஸ்தானுனா தூண், தூணுடைய அபராதம் இல்லை. இவன் பார்க்கறது இல்லை, இவன் பார்க்கறது இல்லை, அவ்வளவுதான். அது அவனுடைய அபராதம். ஆனா என்ன அந்த விபரீத புத்தி வர்றதுக்கு என்ன காரணம் கேட்டால், ஸ்ருதி இருக்கே, ஆத்மஸ்வரூபம் அப்படியே இருக்கு. அது மட்டும் இல்லை, அந்த ஆத்மஸ்வரூபத்தை புரிய வைக்கிறதுக்காக வந்த ஸ்ருதியும் சரியாவே இருக்கு, நன்னாவே இருக்கு. அதுக்கு எந்த தகராறும் கிடையாது. இருந்தாலும் நமக்கு எப்படி அந்த விபரீத புத்தி வந்துடுத்து கேட்டால், இந்த இடத்துல என்ன சொல்றது? பிரமைன்னு சொல்றது இல்லையா? பிரமத்துக்கு என்ன காரணம்? தோஷா. ஏதோ ஒரு தோஷம் இருக்கு கண்டிப்பா. ஏதோ ஒரு தோஷம் இல்லாமல் இப்படி நடக்காது. சரி, அப்படி தோஷம் இருந்தா அப்படி வருமா கேட்டா வரும். தோஷம் இருந்தால் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரமாண வியாபாரம் இருந்தாலும் தோஷம் இருக்கும்பொழுது அது வேற விதமாக தான் தெரியும். அதுக்காக சொல்றது புருஷாபராத மலினா திஷணா. புருஷாபராத, புருஷனுடைய அபராதம், நம்மளுடைய அபராதம், நம்மளுடைய தப்பு. அந்த அபராதத்தினால மலினமா இருக்கக்கூடிய திஷணா புத்தி, புத்தி துவைத விஷயமா பிரவர்த்திக்கிறது. அத்வைத ஸ்ருதி பார்த்தாலும் துவைதம் தான் தெரியுது. என்ன காரணம்? நம்மளுடைய அபராதத்தினால நம்மளுடைய திஷணை இல்லாம இல்லை, திஷணையும் இருக்கு, பிரமாணமும் முன்னாடி இருக்கு, அது பார்க்கறதும் உண்டு, அர்த்தத்தை கிரகிக்கிறதுக்கு ரொம்ப பிரயத்னப்படுறதும் உண்டு, எல்லாமே உண்டு. இருந்தாலும் புரியறது வேற விதமா தான் புரியும். என்ன காரணம்னா மலினமா இருக்கு. மலினா திஷணா, திஷணா புத்தி, இன்டெலிஜென்ஸ் அர்த்தம். திஷணா புத்தி. எப்பேற்பட்ட புத்தி? புருஷாபராத மலினா. புருஷஸ்ய அபராதா புருஷாபராதா, புருஷாபராதேன மலினா. புருஷாபராதத்தினால மலினமா இருக்கக்கூடிய தி திஷணா புத்தி. நிரவத்திய சக்ஷுருதயாபி யதா ந பலாய. பாருங்க, கண்ணுக்கு ஏதாவது தகராறு இருக்கான்னு கேட்டா இல்ல. இப்போ கண்ணுக்கு தகராறு இருந்தா தான் பிரமம் வரும்ன்றது இல்ல. புத்தி வேற விதமா இருந்தா கூட பிரமம் வரும். சுத்தியை பார்த்து ரஜதம்னு பிரமிக்கிறது என்ன காரணம் தெரியுமா? கண்ணு நல்லாவே இருக்கு. மந்தாந்தகாரம் சொல்றேன், மந்தாந்தகாரமும் இல்லைன்னு சொல்றேன். நன்னாவே பிரகாசமும் இருக்கு, அந்த இடத்திலும் நல்ல பிரகாசம் இருக்கு. கண்ணுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. அப்பேற்பட்ட ஒருத்தர் போயிட்டு இதம் ரஜதம் பிரமை ஏற்படுது. என்ன காரணம் தெரியுமா? ரஜதத்தில் அத்தியந்த ராகம். எப்படியாவது ஒரு வெள்ளி கிடைச்சா நல்லா இருக்கும், அதாவது கிடைச்சா நல்லா இருக்கும் தோன்ற அந்த ஒரு ராகம் இருக்கிறவனுக்கு கொஞ்சம் வெள்ளி மாறி இருந்தா வெள்ளியும் தோன்றது இல்லையா? இது கண்ணுடைய குழப்பம் இல்லை, புத்தியுடைய குழப்பம். இப்போ சொல்றது இல்லையா? இப்போ யாரோ ஒருத்தரை அவரை வரது எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்கும்போது இன்னொருத்தர் வந்தாலும் அவரே வரதுன்னு தோன்றது. இது கண்ணுடைய தகராறு இல்லை, புத்தி அந்த விஷயத்துல நிமக்னமா இருக்கிறதுனால
புத்தியில் இருக்கக்கூடிய சம்ஸ்காரங்கள் கூட பிரமத்துக்கு காரணம். நம்மளுடைய புத்தியில் இருக்கக்கூடிய சம்ஸ்காரங்கள். அதனால நிரவத்திய சக்ஷுருதயாபி யதா ந பலாய. நிரவத்திய சக்ஷு, நிரவத்தியம் என்ன அர்த்தம்? நிர்துஷ்டம் அர்த்தம். நிரவத்தியம், அவத்தியம் துஷ்டம், நிரவத்தியம் நிர்துஷ்டம், தோஷம் இல்லாதது. சக்ஷு, நிரவத்தியமான சக்ஷு, நிர்துஷ்டமான சக்ஷு. நிரவத்திய சக்ஷுருதயா எதனுடைய விசேஷனம்? திஷணா. நிரவத்திய சக்ஷுருதயா அப்படி திஷணா. நிரவத்தியமான சக்ஷுசிலிருந்து வந்து சேர்ந்தது. உதயம்னா உதிக்கிறது, புறப்படுறது, வந்து சேர்ந்தது அர்த்தம், வரக்கூடியது அர்த்தம். விக்கிரகம் என்ன? நிரவத்தியம் சக்ஷு, நிரவத்திய சக்ஷு. நிரவத்திய சக்ஷுஷ உதய யஸ்யாக சா. கௌரி சொல்லணும், அப்பதான் அந்த ஸ்ரீலிங்கம் வரும். நிரவத்தியம் சக்ஷு, நிரவத்திய சக்ஷு. நிரவத்திய சக்ஷுஷ பஞ்சமி. நிரவத்திய சக்ஷுசிலிருந்து உதயம் எதுக்கோ. நிரவத்திய சக்ஷுஷ உதய யஸ்யாக சா நிரவத்திய சக்ஷுருதயா. நிரவத்தியமான சக்ஷுசிலிருந்து உதயம் எதுக்கு ஏற்பட்டிருக்கோ அது அர்த்தம். நிரவத்திய சக்ஷுருதயா எத திஷணா. அப்பேற்பட்ட திஷணா என்ன அர்த்தம்? நிர்துஷ்டமான சக்ஷுசிலிருந்து வரக்கூடியதா இருந்தாலும் அர்த்தம். சா திஷணா அபி யதா ந பலாயா. அதுக்கு உபயோகம் இல்லை, உபயோகம் இல்லாம இருக்கு. யதா பர்ச்சு விஷயா பவதி. பர்ச்சு விஷயா தெரியுமா? ஒரு கதை. பர்ச்சுன்னு ஒரு விசார சாகலத்தில் வரும். அது உபனிஷத்துல எங்கேயோ மூலம் இருக்கு தெரியுது. உபனிஷத்துல இல்ல, இது வாசிஷ்டம், யோக வாசிஷ்டத்துல. அது ஒண்ணும் இல்ல, ஏதோ ஒரு ராஜபுருஷன், ராஜாவினுடைய ஏதோ ஒரு மந்திரியோ ஏதாவது ஒரு பட்டன் சோஜியர் காட்டுல போயிருக்கான். ஏதோ ஒரு சத்ரு நிகிரகம் பண்றதுக்காக போயிருக்கான். திருப்பி வரல. எந்த திவசம் திருப்பி வர வேண்டியதோ வரல. அங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கலாம். ரொம்ப நாளா ஆச்சு வரல. அப்ப என்ன ஆச்சு? அவனுடைய விரோதிகள் நிறைய இருக்கு. இந்த குரூப்ல இருக்கு, இதுக்குள்ளேயே இருக்கு. அந்த எவன் போயிருக்கானோ அவனுடைய விரோதிகள் இருக்கா இல்லையா, அவன் என்ன துஷ்பிரச்சாரம் பண்ணியிருக்கான், சத்து போச்சு, இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு, எல்லாம் ஏதோ ஒரு இது அந்த பொய் சொல்லி ராஜாவை புரிய வச்சிருக்கான், அப்படி ஏமாத்திருக்கான். அவன் சத்து போயிருக்கான், அங்க திருப்பி வரப்போறது இல்லை. ஏன்னா அவனுடைய போஸ்ட் கிடைக்கிறதுக்கு இன்னும் ஆள் இருக்கிறதுனால அந்த போஸ்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கு. அதனால அவன் சத்து போயிருக்கான், ஒன்றும் திருப்பி வரப்போறது ஒன்றும் கிடையாது, இன்ஃபர்மேஷன் கிடைச்சாச்சு. ஓ அப்படியா, ராஜாவை பொய் சொல்லி அப்படி ஏமாத்திருக்கான். ஆனா அப்படி இல்லை. உண்மையா என்ன நடந்திருக்கு? அந்த சத்ரு, எந்த ஒரு சத்ரு நிகிரகத்துக்கு அவன் போயிருக்கானோ அதெல்லாம் சரியாபடி நடந்திருக்கு. சத்ரு நிகிரகம் எல்லாம் ஆனப்புறம் வேற ஏதோ காரணம் மூலமா அவன் திருப்பி வரல. அதுக்கப்புறம் ஒரு நாள் இவன் கொஞ்சம் நாள் கழிச்சு திருப்பி வரான். இப்போ ஊர்ல வந்த உடனே இப்படி ஒரு பிரச்சாரம், சத்து போயிருக்காங்க. என்ன ஆச்சுன்னா, ஒரு ஆச்சரியமா ஏதோ ஒரு விருட்சத்துக்கு கீழே போய் உட்காண்டான். ராஜாவு வெளியில் பார்த்துன்னு, ஐயோ இவனுடைய பிரேதம் வந்திருக்கு. ஆவியோ என்ன ஆவி சொல்றதா? பேய் வந்திருக்கு. இப்ப இந்த உதாரணத்துல என்ன தெரியுது? அவ்வளவுதான், கதை முடிஞ்சு போச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? சக்ஷுருதயா. கண்ணால சரியா பார்க்க முடியலையா ராஜாவுக்கு? கண்ணால் நன்னாவை பார்க்க முடியறது இல்லையா? இந்த தப்பு எங்க இருக்கு? கண்ணுக்குள்ள இருக்கா? கண்ணுக்குள்ள இல்ல, மனசுல இருக்கு. புத்தி மலினமா இருக்கு. இவருடைய துருபதேசத்தினால புத்தி மலினமா இருக்கிறதுனால இந்த வந்தவன் சொன்னாலும் ராஜா எதுக்கிறது இல்லை. என்ன காரணம்? புத்தி ஏற்கனவே மலினமா இருக்கு. அதனால அந்த சம்ஸ்காரம் திருடமா ஏறி போச்சு. அதனால முன்னாடி நிற்கிறவனை பார்த்தாலும் அது அவன் திருப்பி வந்திருக்கு என்றது அந்த உண்மையை ராஜா எடுத்துக்க போறதில்லை. அவன் சொன்னாலும் எடுக்கிறதும் இல்லை. அந்த மாதிரி ஸ்திதி வந்துடும். இது உதாரணமாக காமிக்கிறது. பலாயா, உபயோகமே இல்லை, அவரை புரிய வைக்க முடியாது. பக்ஷு விஷயா பவதி. அந்த பக்ஷு விஷயமா இருக்கக்கூடிய ததி எப்படி மலினமா இருக்கு ராஜாவுக்கு என்றது அந்த கதையிலிருந்து தெரிஞ்சுக்க முடியறதோ, ததா
ஸ்ருதி சம்பவாபி து ததா ஆத்மனி தீஹி. பெரிய வேத வாக்கியத்திலிருந்து வந்த தீயா இருந்தா கூட நமக்கு உபயோகப்படுறதில்லை. என்னன்னா உள்ளுக்குள்ள ஹிருதயத்தில் ஏறல. என்ன அந்த அவன் சொல்றதுனால நம்மளால நம்பிக்க முடியுமா? அவன் சொல்றான்ன்றது வாஸ்தவம் தான். இல்லையா அவன் சொல்றது ஒண்ணு உங்களை கண்ணால பாக்குறது இல்லையா? நம்ம கண்ணால பாக்குறது ஏன்னா பெய்யா இருந்தாலும் அப்படி இருக்க முடியும். இப்படிதான் திருப்பி திருப்பி அதுக்கு தன்னுடைய சம்ஸ்காரம் எப்படி இருக்கோ அதுக்கு தான் திருப்பி திருப்பி லாஜிக்ஸ் எல்லாம் யோசிச்சுட்டே இருக்கும் மனசு. நமக்கு எந்த பட்சத்துல நம்மளுடைய தார்ஜ்யம் இருக்கோ அந்த பட்சத்தை சரிப்படுறதுக்கு தான் மனசு எல்லா லாஜிக்ஸும் அது அந்த அந்த ஆங்கிள் தான் போயிட்டே இருக்கும். இது புரிய போறது. அதனால ஸ்ருதி சம்பவாபி ஆத்மனி ஆத்மஸ்வரூபத்துல ஸ்ருதியிலிருந்து வரக்கூடிய புத்தியா இருந்தா கூட அது உபயோகத்துக்கு இல்லை. அலாய நபவதி என்ற